இந்த வியூவை பார்க்கறதுக்காகவே இங்கே வரலாங்க. டோட்டல் சேலம் சிட்டியும் ஒன்றா பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஆனால் எனக்கு இந்த வியூவை விட மேலே இன்னொரு வியூ ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊத்துமலை முருகன் கோவிலுக்கு தாங்க. இது வந்து ஒரு கரடுக்கு மேலே தான் அந்த கோவில் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் அம்மன் கோவில், அதுக்கப்புறம் பெருமாள் கோவில், முருகன் கோவில் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு முருகன் கோவில் தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறது செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு தான் மேலே போயிருந்தோம். அப்புறம் சாமிக்கெல்லாம் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே முருகர் பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. நான் காமிக்கணும்னு நினச்ச வியூ என்னால் பார்க்க முடியல, உங்களுக்கும் காமிக்க முடியல. சீரியஸ்லி ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இங்க வந்து காலபைரவர் சாமி வச்சிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த வியூ, அந்த சாமியை மட்டும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதை காமிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். சொல்ல போனா அதை பார்க்கணும்னு தான் நான் முக்கியமா வந்தேன். பட் ஆனால் பார்க்க முடியல. அப்படியே அம்மன் கோவில், பெருமாள் கோயிலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தவங்க. மெயினா நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போறதுக்கு மெயின் ரீசன் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஸோ நீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்துச்சுங்க. நிறைய கூட்டம் இல்லாதனால அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்குது. எஸ்பெஷலி இந்த வியூவை பார்த்துட்டு ரிலாக்ஸேஷனா உட்காந்துருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு இடத்துல கூட நான் குப்பையே பார்க்கலங்க. கோவிலில் அவ்வளோ நீட்டாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இன்னொரு vlogல பார்க்குறேன். பாய்.